வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம லைனிங் ப்ளவுஸ் எப்படி வெட்டுறதுங்கிறத இந்த மெத்தடை நம்ம இன்னைக்கு போடுறோம். இது டேப் இல்லாம நம்ம வெறும் அளவு ப்ளவுஸ்ல மட்டும் நம்ம இன்னைக்கு அளவு எடுக்கிறோம். இந்த லைனிங் சட்டையை வந்து இந்த துணியை வந்து ரெண்டா மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு இதுல இருந்து 1.5 இன்ச்சுக்கு மடக்கிறதுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க, லைன் போட்டுக்கோங்க. ப்ளவுஸ் ஷோல்டர் ரெண்டையும் இப்படி வச்சு ஒன்று சேர்த்து லைனிங் ப்ளவுஸுக்கே அளவு லைனிங் ஜாக்கெட்டை அளவு வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த கோடோட அந்த இடுப்பு ஜாயிண்ட்டு பாருங்க. இந்த கழுத்து இந்த நெக்கு எல்லாம் ஒரே மாதிரி ஒன்று சொன்ன மாதிரி இப்போ வச்சுக்கோங்க. இப்ப இதுல இருந்து ஒரு கோடு 1/4 இன்ச்சு மேல ஏத்திக்குங்க. இந்த லைன் கரெக்டா இருக்கா? இதுல இருந்து ஒரு 1/4 இன்ச்சு இங்கிட்டு கொண்டு வாங்க. ஏன்னா இது வந்து பைப்பிங் வச்சு, ஆனா இன்னைக்கு இதுல வந்து ரொம்ப போகாது. பைப்பிங் வச்சு கொஞ்சம் ஒடுக்கமா வச்சு சொல்லியிருக்காங்க, அதனால நம்ம ஒடுக்கமா போடுறோம். இதுல இந்த ஷோல்டர்ல இருந்து இங்கிட்டு கொஞ்சம் 1/4 இன்ச்சு, ஏன்னா நம்ம வந்து கை ஜாயிண்ட் பண்றோம் இல்லையா, கழுத்து கை ஜாயிண்ட் பண்ணாலும் அங்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். இதுல அக்குள்ள இருந்து இதுல மேல கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு இதோட நீங்க கோடு போட்டுக்கோங்க. இதான் பிளவுஸோட அளவு. இது ஏதுக்கு ஒரு செக் பண்ணிக்கோங்க. இடுப்புல இருந்து ஷோல்டர் வரைக்கும் பிடிச்சுக்கிட்டு ஒரு லைட்டா ஒரு செக் பண்ணிக்கோங்க. இது வந்து சீக்கிரம் நல்ல ஒரு மெத்தடு பாருங்க. இது வந்து அளவு. இதுல இருந்து ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சி அடிக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு போட்டுக்கோங்க. அவ்வளவுதான், இதோட அளவு அவ்வளவுதான். இன்னும் கோடு போட்டுக்கலாம். நான் வந்து எனக்கு தெரியுங்கிறதுனால நான் ஒரே மாதிரி கோடு போட்டிருக்கேன். நீங்க வந்து டேப்ல அளந்துக்கோங்க. டேப்ல அளந்துக்கிட்டு நீங்க இப்படி கோடு போட்டுக்கலாம். உங்களால தெரியலைன்னா, புதுசா பழகுறவங்களுக்கு தெரியலைன்னா நீங்க ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஆளு கொஞ்சம் ஒல்லியாத்தான் இருக்காங்க. இதுல இருந்து இங்கிட்டு நீங்க 2 இன்ச்சு தாராளமா நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு பிரிச்சு கொஞ்சம் குண்டாயிட்டாங்கன்னா கொஞ்சம் பிரிச்சு விட்டுக்கலாம். நீ கட் பண்ணிடுவோம். இதுல நம்ம கோடு போட்டிருக்கோம் இல்லையா, இதுல லைட்டா ஒரு கட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் நீங்க கட் பண்ண வேணாம். நம்ம தைக்கையில வந்து நான் என்னங்கிற சொல்றேன், அதே மெத்தட்ல தைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா நான் கட் போட்டேன்னா அது லைட்டா கட் பண்ணி விட்டேன்னா நீங்க வந்து அதே அளவுக்கு அடிக்கணும்னா, நீங்க புதுசா பழகுறவங்க ஏத்தி இறக்கி கொஞ்சம் போட்டீங்கன்னா உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. இப்ப இதுல வந்து நம்ம பைப்பிங் தான் கொடுக்க போறோம். அதனால இப்ப எம்மிங் போட்டோம்னா 1.5 இன்ச்சு போடலாம். இப்ப பைப்பிங்னால சும்மா ஒரு 1/2 இன்ச்சு போட்டா போதும். இப்ப கையை எடுக்க போறோம். நம்ம கைக்கு தான் நான் இப்ப சொல்றேன் அளவு. இந்த கை அளவு வந்து பாருங்க, இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா பைப்பிங் தான் போட போறோம். இந்த பிளவுஸ்ல என்ன பைப்பிங் இருக்கோ அதே பைப்பிங் தான். இந்த பிளவுஸ் வந்து நம்ம தைச்சதுதான், இது கரெக்டா இருக்குன்னு சொன்னாங்க. இதே அளவுக்கு நம்ம தைக்கிறோம். இப்ப இந்த கையில இருந்து இதுல இருந்து ஒரு 1/4 இன்ச்சு நம்ம மேல ஏத்துறோம். அதே மாதிரி கை கீழே வந்து அதே மாதிரி அக்குள்ளையும் அதே தான் 1/4 இன்ச்சு மேல ஏத்துறோம். இது நான் சும்மா தான் ஒரு கோடு போடுறேன். நம்ம அளவு சட்டையில வச்சே அளவு எடுத்தே நம்ம தைக்கணும். ரொம்ப ரிஸ்க் எல்லாம் கிடையாது. அப்படியே ஜாக்கெட்டை வச்சு அப்படியே எடுத்து அப்படியே தைக்கிறது தான். இதுல இருந்து ஒரு கொதவை போட்டுக்கிடுவோம். அவ்வளவுதான். இப்ப நம்ம வந்து முன்னாடி வந்து கட்டிங் கிராஸ்னா வந்து இந்த மாதிரி மூளையில பார்த்து போடணும். பாருங்க, நல்ல கட்டிங் போடுறதா இருந்தா, நல்லா கிராஸ்ல போடுறதா இருந்தா இந்த மாதிரி கிராஸ்ல போட்டு கட்டிங் போட்டீங்கன்னா இன்னும் நல்லா கிராஸா கிடைக்கும். கட்டிங்கு நல்ல கிராஸ்ல சாய்வுல நல்லா போடணும். அது மேலேயே வந்து ஒரே மாதிரி இந்த ஜாப்பீஸை வச்சு மார்க்கர் வச்சுக்கோங்க. மார்க்கரை வச்சுக்கிட்டு இப்படியே போடுங்க கோடு.
இது வந்து நம்ம போடுறது வந்து கட்டிங் கிராஸ் போடுறோம். இதுல பாருங்க, இதுல இருந்து ஒரு 1/4 இன்ச்சு மடக்கிக்கங்க. இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு கூட்டிக்கங்க. ஏன்னா வந்து பட்டனுக்கு வரும். பட்டனுக்கு வரையில நமக்கு அங்கிட்டு 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு கூடும் குறையும். அதுக்காக தான் அந்த மாதிரி போடுறோம். இப்போ வந்து இந்த கொக்கி சைடு இருக்கு இல்லையா, இந்த சைடுல இருந்தா நம்ம கிராஸ் போடணும். இந்த இடத்த பிடிச்சிக்கோங்க, இந்த ஷோல்டரை பிடிச்சிக்கோங்க, இழுக்காதீங்க. சும்மா ஒரு நார்மலாவே ஓரளவுக்கு நார்மலாவே இழுக்காம சும்மா லைட்டா, அவ்வளவுதான். இந்த அளவு இதுல இருந்து ஒரு 1/4 இன்ச்சு நம்ம கூட்டிக்கிறோம் தையலுக்கு. அதே மாதிரி அக்குள்ள இருந்து இது அக்குள், இதுல இருந்து ஒரு 1/4 இன்ச்சு. அதே மாதிரி இங்கிட்ட வந்து பட்டி இதுல இருந்து ஒரு 1/4 இன்ச்சு, அவ்வளவுதான். இப்ப நம்ம முன்கழுத்து அளக்க போறோம். இந்த முன்கழுத்து வந்து இப்படி போட்டுக்கோங்க. இந்த ஷோல்டரும் கரெக்டா வச்சுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் லைட்டா டிஃப்ரெண்ட் போடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த முன்கழுத்தை வந்து நீங்க இந்த வளைவு இருக்கு இல்லையா, இந்த வளைவுக்கு வரணும். இந்த வளைவுல இருந்து ஒரு 1/4 இன்ச்சு மேல ஏத்திக்கங்க. ஏன்னா தையலுக்கு ஏத்துனீங்கன்னா இது அளவு வந்துடும். போட்டாச்சு. இதுல இருந்து நமக்கு தையலுக்கு நம்ம இதுல இருந்து தான், இந்த தையல்ல இருந்து தான் நம்ம இப்ப அளவு எடுக்கிறோம். இங்க பாருங்க, பட்டியில இருந்து, அவ்வளவுதான். இதுதான் கட்டி போடுறோம். பாருங்க, இந்த மாதிரி துணியே மீதியே வச்சிருங்க. வச்சுட்டு இதெல்லாம் ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த துணியெல்லாம் கழிச்சு எடுத்துக்கோங்க. இப்படி கரெக்டா நீங்க வெட்டினீங்கன்னா, துணியை இழுத்தீங்கன்னா உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. பாருங்க, இப்ப இதுதான் கட்டிங் கிராஸ். இது கை, பாத்தீங்களா? இது அவ்வளவுதான். நம்ம இதை தைக்கல, இன்னொரு அடுத்த வீடியோல நம்ம இதை எப்படி தைக்கிறதுங்கிறத நம்ம போடுறேன். தேங்க்ஸ்.